போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சி. ஸோ இந்த மகர ஈற்று புணர்ச்சி ரொம்ப எளிமை தான். பட் இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னும் 2 விதி இருக்குது, மற்றும் 3 விதிகள் இன்றைய வகுப்பை பார்க்க போகிறோம். இந்த 3 விதிகளுமே கொஞ்சம் எளிமையான விதிகள் தான், சரியா? ஸோ இந்த வகுப்போட எண்டில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே. மகர ஈற்று புணர்ச்சி சொல்லிட்டா, ஒரு சொல்லோட இறுதி, ஒரு சொல்லு நம்ம சொல்றதை விட நிலைமொழி வருமொழின்னு பயன்படுத்தோமா? நிலைமொழியோட இறுதியில இம் வந்தா அது பேர் தான் மகர ஈற்று புணர்ச்சி, சரியா? இது எப்படிலாம் புணரும், எத்தனை வகையில புணரும் நீங்க நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா 3 வகையில் அது புணரும் நம்ம பயன்படுத்தும். பட் அது ஓகே தான், பட் அது முழுமையானது இல்லை, சரியா? அது சரியானது இல்லை. இன்னைக்கு விதி அடிப்படையில் நம்ம சரியானதை முழுமையாக பார்த்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கை நான் சொல்லிடுறேன். அப்போ ஒரு சொல்லோட இறுதியில் இம்மு வருதுன்னு வச்சுங்களேன், நிலைமொழியோட இறுதியில் இம்மு வருதுன்னு வச்சுங்களேன், அது 3 வழிகளில் புணரும். என்னென்ன வழினா, முதல் வழியில் அந்த இம்மு மட்டும் போயிடும், 2வது வழியில் அந்த இம்மு போயிட்டு வல்லினம் வரும், 3வது அந்த இம்மு போயிட்டு மெல்லினம் வரும். ஸோ 3 வழி புரியுதா? ஸோ அந்த மகரமை மட்டும் போயிடும், அது ஒரு வழி. மகரமை போயிட்டு வல்லினம் வரும், அது 2வது வழி. மகரமை போயிட்டு மெல்லினம் வரும், அது 3வது வழி. இப்போ பாடம் பிளஸ் வேலை, பாட வேலை, இந்த இம்மு மட்டும் போயிடுச்சா? ஸோ இது முதல் வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலம் பிளஸ் கடந்தார், நிலங்கடந்தார். ஸோ இப்போ நிலம் இம்மு போயிட்டு அங்கே மெல்லினம் வருது பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு வழி. அடுத்து பார்த்தீங்கன்னா பழம் பிளஸ் தோல், பழத்தோல், அங்கே வல்லின வருது பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு வழி. அப்போ இந்த 3 வழிகள் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், ஓரளவு அடிப்படையாக தெரியும். பட் இது சரியான்னு கேட்டால் இது சரியான புரிதல் இல்லை. பட் படிச்சிருக்கோம், இப்படி தான் வருதுன்னு நம்ம பயன்படுத்துகிறோம். அது எப்படி விதியின் அடிப்படையில் அப்ரோச் பண்ணுறது நம்ம கிளியராக பார்க்கலாம், ஓகேவா? சரி, விதியை பார்த்துட்டு எப்பயும் போல நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ வகுப்பு முழுமையாக பாருங்களேன். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இந்த விதி நான் 2ஆ பிரிக்கிறேன், சரியா? ஸோ மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், இது 1, சரியா? வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும், இது 2. இது என்ன 1 2 எப்படி பிரிக்கிறேன்னு நான் சொல்றேன், கவனிக்கிறீங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு நிலைமொழி ஒரு வருமொழி, நிலைமொழியோட இறுதியில மகர மெய் இருந்தா நான் சொன்ன மாதிரி இது மகர ஈற்று புணர்ச்சி. இதான் ஸ்ட்ரக்சரே. ஒரு சொல்லோட இறுதியில இம்மு இருந்தா அது பேர் மகர ஈற்று புணர்ச்சி சொல்லிட்டேனா? இதுல 1 ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பம்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி நீங்க தயவு செஞ்சு கடந்த வகுப்பெல்லாம் பார்த்துருக்கணும், அப்பதான் புரியும், சரியா? நம்ம அந்த வகுப்புலாம் பார்க்காம உள்ள புந்து ஏதோ ஒன்று நடத்தல, ஒரு ஆர்டரா போயிட்டு இருக்கோம். அப்ப நீங்க அதை பார்க்காம இங்க நான் ஒரு விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு புரியலனா அப்ப நம்ம வகுப்பு நடத்தியும் பலன் இல்லை தானே. தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துருங்க, அப்பதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சரி, ஓகே. உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி நான் டீட்டெயிலாக நடத்திருப்பேன், சரியா? அது என்ன உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி? நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி, நிலைமொழியோட இறுதியில் மெய்யெழுத்து இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. இது என்ன ஈற்று புணர்ச்சி? மெய்யீற்று புணர்ச்சி. இது என்ன ஈற்று புணர்ச்சி? மெய்யீற்று புணர்ச்சி. அவங்க என்ன சொல்றாங்க? மவ்வீறு ஒற்றழிந்து, இந்த ஒற்று அழிஞ்சிரும், சரியா? என்ன ஈறு ஒப்புமா? ஒப்புனா நம்மளுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். என்ன ஈறு கிடைக்க போகுது? உயிரீறு ஒப்பவும். இது ஆல்ரெடி நான் எழுதின எடுத்துக்காட்டு தான், திரும்பவும் கூட பாருங்களேன். மரம் பிளஸ் களம்னு வச்சுங்க. நீங்க சேர்த்து இது எப்படி சேரலாம் யோசிக்க தேவையில்லை, சிம்பிளா கவனிங்க. இது ஒரு மகர ஈற்று புணர்ச்சி. இப்ப இந்த விதி இதில் அப்ளை பண்றோம் பாருங்க. மவ்வீறு ஒற்று அழிந்து, மவ்வீறு ஒற்று அழிஞ்சிருச்சா? இப்ப எனக்கு என்ன ஈறு கிடைச்சிருக்கு? மரம்னு இருக்கும்போது அது மெய்யீறு. இப்ப அது என்ன ஈறு? உயிரீறு. எப்படி உயிரீறு? இப்ப இங்க இம்மு இல்லை, இங்க என்னதான் இருக்கு? மர பிளஸ் களம் இருக்கு. இப்ப ராவணா எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டலா. இப்ப என்ன ஈறு எனக்கு ஒப்பிடுச்சு? உயிரீறு ஒப்பிடுச்சு. சோ அப்ப இந்த விதி என்னன்னு புரியுதா? சோ மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், இதான் விதி. சரி, இந்த விதியை நான் 4 வகையில உங்களுக்கு நடத்த போறேன், சரியா? சோ 1ல மொத்தம் எத்தனை ரோம் லெட்டர் இருக்கு? 1 2 3 4 இருக்கு, சரியா? எப்படி 4 நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ 4 வகையில் வரும். 1 இப்படி இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிறீங்களா? இங்க உயிரெழுத்து வந்தா ஒரு வகை, 12 தான் உயிரெழுத்து. இங்க வல்லினம் வந்தா ஒரு வகை. என்ன வல்லினம்? வல்லின உயிர்மை எழுத்து. இங்க மெல்லின உயிர்மை எழுத்து வந்தா ஒரு வகை. இங்க இடையின உயிர்மை எழுத்து வந்தா ஒரு வகை. அப்ப நிலைமொழியோட இறுதியில மகரமை இருந்து வருமொழியின் முதல்ல ஒரு உயிரெழுத்தோ, இல்ல வல்லின உயிர்மை எழுத்தோ, மெல்லின உயிர்மை எழுத்தோ, இடையின உயிர்மை எழுத்தோ வந்தா இந்த மவ்வீறு ஒற்று அழிஞ்சி இங்க உயிரீறு ஒப்பனதுக்கு அப்புறம் அது எப்படி புணருதுன்றதுதான் இந்த 1. மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பவும். இதுக்கு எடுத்துக்காட்டுலாம் இருக்கு, இன்னும் சூப்பரா அது புரியும். புரியுதா? அடுத்து 2வது என்ன பார்க்க போறோம்னா, வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். 2
வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இங்கேயும் அதே தான். ஸோ நிலைமொழியோட இறுதியில மகரமெய் இருக்கு. இதான மகர ஈற்றுப்புணர்ச்சி. இப்போ நான் 2க்கு வந்துட்டேன். சரியா? வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். அதுனா வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். அது என்னன்னா, இங்க ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வந்தா, வல்லின உயிர்மை எழுத்து ஒரு வல்லினமைக்கு மெல்லினமை இன எழுத்தானே. இக்கு இங்கு, இச்சி இஞ்சி, இட்டு இன்னு, இத்து இந்த, இப்பு இம்மு, இரு இன்னு நமக்கு தெரியல. ஒவ்வொரு வல்லினத்துக்கும் ஒரு மெல்லினம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எழுத்துக்களின் பிறப்புல நான் கிளியரா சொல்லி கொடுத்தோம். தயவு செஞ்சு பார்க்கலாம், போய் பார்த்துங்க. ஓகேவா? அப்ப இங்க என்ன வல்லின உயிர்மை எழுத்து வருதோ அந்த வல்லின உயிர்மை எழுத்துக்கு இனமான மெல்லின மெய் இருக்குல்ல. ஒரு வல்லின உயிர்மை எழுத்து சும்மா சாம்பிள் சொல்லிட்டா, இப்ப கா, இது ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. அது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ. அப்ப என்ன மெய் இருக்கு? வல்லின மெய். அதற்கு இனமான மெல்லின மெய்யை இது தெரிஞ்சிடும். இந்த இம்மு இருக்குல்ல, இந்த இம்மு இதற்கு இனமான மெல்லின மெய்யா தெரிஞ்சிடும். இதுதான் இந்த 2வது விதி. வன்மைக்கு இனமா திரிபவுமாகும். இது மவ்வீறு ஒற்று அழியல. இதற்கு அது இம்மு அப்படியே அழிஞ்சு போல. அது என்னவா நடக்குதுன்னா, அந்த இம்மு மெல்லினமா தெரியுது. எதற்கான மெல்லினமா தெரியுதுன்னா, வருமொழியின் முதல்ல வந்திருக்க அந்த வல்லின உயிர்மை எழுத்துக்குள்ள இருக்கிற வல்லின மெய்க்கு இனமான ஒரு மெல்லின மெய்யை அந்த இம்மு தெரியுது. அதுதான் வன்மைக்கு இனமான திரிபவுமாகும். ஸோ இதுதான் இந்த விதியோட, இந்த மகர ஈற்றுப்புணர்ச்சியோட நுணுக்கமே இதுதான். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டுகள் நான் வச்சிருக்கேன். பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகிடும். பார்க்கலாமா? பாருங்க. ஸோ நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மொத்தம் 4 ரோம் லெட்டர் இருக்குன்னு சொன்னா 4 இருக்கு பாருங்க. ஸோ நான் அந்த இதே ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சொல்லோட இறுதியில இம்மு வந்து இங்க வருமொழியின் முதல்ல என்ன வரும்? ஒன்று உயிரெழுத்து வரும், இல்லை வல்லின உயிர்மை எழுத்து வரும், இல்லை மெல்லின உயிர்மை எழுத்து வரும், இல்லை இடையின உயிர்மை எழுத்து வருமா? ஸோ இந்த 4 வகைக்கு 4 எடுத்துக்காட்டு வச்சுட்டேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த மவ்வீறு ஒற்று அழிஞ்சிரும். 4த்துலையுமே இந்த மவ்வீறு ஒற்று அழிஞ்சிரும். என்ன ஒப்பம்? உயிரீறு ஒப்பம். அது ஒப்பினதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்த அனைத்து விதிகளும் இதில் அப்ளை ஆகும். அனைத்து விதியும் இல்லை, அந்த இடத்துல என்ன விதி தேவையோ அது அப்ளை ஆகும். இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ கிளாஸ் பார்த்துருக்கோம்ல. ஸோ 9 பாட்டு புணர்ச்சி பார்த்துருக்கோம்ல. கண்டிப்பாக ஒரு 7-8 மணி நேரம் புணர்ச்சி பார்த்துருக்கோம். அதில் இருக்கிற ஏதோ ஒரு விதி இங்கே வந்து அப்ளை ஆகும். சரியா? ஸோ எப்படி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மரம் பிளஸ் கிளை. ஃபர்ஸ்ட் நான் விதி அப்ளை பண்ணிடுறேன். மவ்வீறு ஒற்றழிந்து, எனக்கு இப்போ என்ன ஈறு ஒப்பிடுச்சு? உயிரீறு. மர பிளஸ் இலை. இப்போ நம்ம படிச்ச ஏதோ ஒரு விதியை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ரா இரு கூட்டலாவா? நிலைமொழி இறுதியிலையும் உயிரெழுத்து, வருமொழியின் முதலையும் உயிரெழுத்து. இவ்வாறு வந்தால் ஓசைகள் ஒன்றிணையாமல் தனித்து நிற்கும். இவற்றை உடன்படுத்த வருமையே உடம்படுமை எனப்படும். தமிழ் எதுலாம் உடம்படுமை? இ இவ்வு. இது ஏன் உடம்படுமைன்னு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். உடம்படுமை புணர்ச்சி அப்ப நீங்க போய் பாருங்க, பார்க்கலாம். சரியா? இ இவ்வு உடம்படுமை. சரி, 2 உடம்படுமை இருக்கு. இதுல எது வரும்னு கேட்டீங்கன்னா, இதுல முடிவு பண்றது நிலைமொழியோட இறுதியில இருக்கிற உயிரெழுத்து. நிலைமொழியோட இறுதியில இருக்கிற உயிரெழுத்துக்கு தான் அந்த பவர் இருக்கு. நிலைமொழியோட இறுதியில இ ஐ வந்தா இ வரும். இதை தவிர்த்து மீதி வந்தா இவ்வு வரும். மீதி 9 இருக்கா? 9 வந்தா இவ்வு வரும். ஏ வந்தா இவ்வு ரெண்டுமே வரும். இதுலயும் நிறைய புரிதல் இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் நான் வந்து தனியாக நடத்துறப்ப கிளியரா நடத்திருப்பேன். ஜஸ்ட் நீங்க இப்படி நான் வச்சிங்க. மொத்தம் 12 உயிரெழுத்து, 3 மீதி 9 நீங்க நான் வச்சிங்க. அந்த 9 கான்செப்ட் இருக்கு. அந்த 9 வராது, அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு தான் வரும். இதான் நீங்க நான் வச்சிங்க. சரியா? ஸோ அப்ப ஐ வந்தா இ வரும், மீதி 9 வந்தா இவ்வு வரும், ஏ வந்தா ரெண்டுமே வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கா? அப்ப என்ன வரும்? இவ்வு தான் வரும். சரியா? ஸோ அப்ப மர பிளஸ் இவ்வு பிளஸ் இலை, இவ்வு கூட்டல் வி. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? மரவிலை. அப்ப இப்ப புரியுதா? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பம்னா என்னன்னு அதோட அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன தேவைப்படுதோ நம்ம அந்த விதிப்படி பண்ணிக்கலாம். இதுதான் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். இப்ப நான் அந்த புணர்ச்சி நடத்தினால ஒரு நாள் உயிரீறு, சரி, இயல்பீறு விதியீறு நான் இருக்கா? இயல்பீறு விதியீறு ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? ஒரு நிலைமொழியோட இறுதியில இயல்பாவே ஒரு உயிரெழுத்து இருக்கிறது இயல்பீறு. ஒரு விதிப்படி ஒரு உயிரெழுத்து வர்றது விதியீறு. அது என்ன விதினா இந்த விதி தான். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பம் விதிப்படி இந்த இம்மு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உயிரெழுத்து நிற்காதான் உயிரீறு. ஸோ அந்த கடந்த வகுப்புல பார்த்தது இப்போ நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது போயிடலாமா? மரம் பிளஸ் கிளை பார்க்கலாமா? இங்கேயும் அதே விதியை நான் அப்ளை பண்ண போறேன். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். மர பிளஸ் கிளை. இது என்னடா எளிமையா இருக்கு, இது ஒரு விதியா நீங்க நினைக்கலாம். இதுல ஒரு சின்ன கஷ்டம் இருக்குன்னு அது கடைசியில் 2 நடத்தி நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு சூப்பரா புரியும். கவனிக்கிறீங்களா? மரம் பிளஸ் கிளை. மவ்வீறு ஒற்றழிஞ்சிச்சு, எனக்கு இப்போ உயிரீறு ஒப்பிடுச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வல்லின மிகும். மர பிளஸ் கிளை மரக்கிளை.
மரக்கிளை. ஸோ கீக்குள்ள இக்கு வல்லினம் மிகும் தானே, காசத்தாப மிகும் தானே. நிலைமொழி இறுதியில் ஒரு உயிரீர் இருந்து வருமொழியின் முதல்ல காசத்தாபம் வந்தால் வல்லெழுத்து மிகும். சரியா? ஸோ இதுதான் நம்ம பார்த்த இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? திரும்ப அதேதான். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். மர பிளஸ் நார், மர பிளஸ் நார் என்ன நடக்கும்? மரநார் இயல்பாவே இயல்பாவே புணர்ந்துரும். சரியா? இங்க எந்த ஒரு ரூல் நடக்காது, இயல்பாவே புணரும். மரநார், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, இதுதான் நம்ம கையில இருக்கிற விதி. அதுக்கப்புறம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிறோம். பாருங்க, அங்க உடம்புட மிகுந்துச்சு, இங்க வல்லினம் மிகுந்துச்சு, இங்க இயல்பா வந்துச்சு. அடுத்து இங்க பார்க்கலாமா? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். ஸோ அப்ப மர பிளஸ் வேர் என்ன வரும்? மரவேர், மரவேர். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும்னா என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும்னா நிலைமொழியோட இறுதியில் இம்மு இருக்கணும், வருமொழியின் முதல்ல ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கணும். அங்கேதான் சார் அப்படி இருந்துச்சு நீங்க கேட்கலாம். எப்படி இருந்துச்சு? மரம் பிளஸ் கிளை, இது வல்லின உயிர்மை எழுத்து தானே, இதுவும் வல்லின உயிர்மை எழுத்து தானே. ஆனா இது ரூல் நம்பர் 2, இது ரூல் நம்பர் 1. டிஃபரெண்ட் எப்படி இருக்குன்னு இதுல நீங்க பாத்துங்க. இது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும், இது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் கிடையாது, வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். சரியா? டெட்டுலாம் இது போல கொஸ்டின் கேட்டுருவான் திடீர்னு. சரியா? டிஎன்பிசியில் அதை விட எங்கெங்கேயோ போய் கேட்குறான். டெட்டில் ஆனால் என்ன பியூட்டினா கான்செப்ட் ஓரியன்டாக கஷ்டமான கொஸ்டின் வைப்பாங்க சூப்பராக. சரியா? ஸோ இப்போ டெட்டுக்காக நடத்தல 2 பேரும் தான். ஸோ டெட்டு படிக்கிறவங்க தயவு செஞ்சு எழுத்து சொல் நீங்கள் டிஎன்பிசியோட சேர்ந்து சூப்பராக படிச்சிங்க. இப்போ டிஎன்பிசிக்கு எழுத்து சொல் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த எழுத்து சொல் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி நடத்துவேன். ஸோ டெட்டு கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் வேணால் நான் பொருள் யாப் பண்ணி நான் உங்களுக்கு டெப்த்தாகவே நடத்தி தரேன். சரியா? சரி, ஓகே. ஸோ அப்போ இது என்னது? வன்மைக்கு இனமா, சரி, இது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும், இது என்னது? வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். சரி, எப்படி புரிஞ்சுக்கலாமா? கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லித்தரேன். இது என்னது? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும். ஸோ மர பிளஸ் கிளை, மரக்கிளை. இது மவ்வீறு ஒற்றழிஞ்சு உயிரீர் ஒப்பனதுக்கு அப்புறம் எனக்கு வல்லினம் மிகுந்துச்சு. இது ஒரு கான்செப்ட். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இங்க நான் இம்ம தூக்கிட்டு இக்கெல்லாம் போடலை. சரியா? அதே மாதிரி இம்ம தூக்கிட்டு நான் இங்கெல்லாம் போடலை. இங்க என்ன நடக்குதா? இதுதான் கரெக்டான ரூல். நான் கூட இப்போ உங்களுக்கு சொன்னல, நிலம் பிளஸ் கடந்தான், நிலம் கடந்தான், 3 வகையில் இம்மு போயிடும், இம்மு போயிட்டு மெல்லின வரும், இம்மு போயிட்டு வல்லின வரும்னு சொன்னது ஓரளவு படிச்சுக்கலாம். பட் அது கரெக்டான புரிதல் இதுதான் புரிதல். என்ன நடக்குதுன்னு கவனிங்களேன். வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இப்ப இங்க கா இருக்கா? கா இக்கு பிளஸ் ஆவா? இந்த இக்கு இந்த வன்மைக்கு இனமான மெல்லினமாக இந்த இம்மு திரியும். இந்த இடத்துல இம்மு கெடல, இது பேரு திரிதல். அப்ப பாருங்க, இது பேரு கெடுதல், அது பேரு திரிதல். ஏன் இவ்வளவு கஷ்டமா வெளில போய் கேட்கிறோம்? நாளைக்கு இப்படி வச்சுட்டா நாம் பிளஸ் கல் நாங்கள் என மாறுகிறது. இதில் இம் அடைந்த மாற்றம் என்ன? கெடுதல், திரிதல், தோன்றல், இயல்பு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டா யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ புரிதல் இருந்தால் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம்ல. இது எந்த புக்கில் போய் உங்களால் எடுக்க முடியும்? எந்த புக்லையும் இருக்காது, எந்த அவுட் சோர்ஸ்லையும் இருக்காது. ஏன்னா இது கான்செப்ட். சரியா? ஸோ இப்போ கான்செப்டை நம்புங்க, கண்டிப்பாக உங்களை யாரும் ஏமாற்றவே முடியாது. அப்போ இங்கே என்ன நடக்குது? இம்மு இங்கா மாறுது. ஏன்னா இக்கோட இணை எழுத்தது இங்கு. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? நாங்கள். ஸோ புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நம்புறேன். ஸோ இதுதான் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? பழம் பிளஸ் கல் என்ன வரும்? இங்கேயும் அதே தான். கா இக்கு பிளஸ் ஆவா? இந்த இக்கோட இணை எழுத்தது இங்கு, இக்கோட இணை எழுத்து இங்கு தெரியும் தானே. ஸோ அப்போ இங்கேயும் இம்மு எப்படி மாறிடும்? இங்கா மாறிடும். பழங்கள். அடுத்தது பாருங்க, நிலம் பிளஸ் கடந்தான். ஸோ இங்கேயும் பாருங்க, கா இக்கு கூட்டலாவா? இக்கு எப்படி மாறிடும்? இங்கா மாறிடும். சரியா? இந்த இம்மு அடிக்கூடாது, திரிதல். நம்ம தான் நான் வச்சுக்கோங்கள, திரிதல். ஸோ இப்போ இக்கோட இணை எழுத்தது இங்கு, இம்மு இங்கா மாறிடும். அப்போ என்ன வரும் எனக்கு? நிலங்கடந்தான். ஸோ இது போல தான் வரும். ஸோ இதுதான் மகர ஈற்றுப்புணர்ச்சி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை ரிவிஷன் பண்ணி அடுத்து போயிடலாமா? ஸோ அப்போ மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இதான் மகர ஈற்றுப்புணர்ச்சி. நிலைமொழியோட இறுதியில் இம்மு வருமொழியின் முதல்ல ஒரு உயிரெழுத்தோ, வல்லின உயிர்மெழுத்தோ, மெல்லின உயிர்மெழுத்தோ, இடையின உயிர்மெழுத்தோ வந்தா அந்த நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற இம்மு போயிடும். இது மவ்வீறு ஒற்று அழிஞ்சு உயிரீறு ஒப்பும். அதுக்கப்புறம் நம்ம என்ன விதி தேவையோ அந்த விதிப்படி நம்ம அதை சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்தது வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும்னா என்னன்னா, நிலைமொழியோட இறுதியில் மகரமெய் இருக்கும், வருமொழியின் முதல்ல ஒரு வல்லின உயிர்மெழுத்து இருக்கும். அந்த வல்லின உயிர்மெழுத்துக்குள்ள ஒரு வல்லின மெய் இருக்குல்ல, அந்த வல்லின மெய்க்கு இனமான மெல்லின மெய்யை அந்த இம்மு மாறுறதுக்கு பேர் தான்
ஸோ அடுத்த ரூல் சரியா. ஸோ 2 ரூல், மவீறு ஒற்றிணைந்து உயிரீர் ஒப்பவும் வன்மைக்கு நம்ம திரிபவும் ஆகும். சரி, நம்ம அடுத்த ரூல் போயிடலாமா? ரொம்ப பேசிக்கானது தான். வினா சுட்டின் முன் நாற்கணம் புணர்தல். என்ன விதி? வினா சுட்டின் முன் நாற்கணம் புணர்தல். அதுனா நாற்கணம் 4 வகைன்னு நீங்க எடுத்துக்கலாம் சரியா, 4 பகுதிகள்னு எடுத்துக்கலாம், அதுதான் விஷயம். சரி, இதுனா வினா சுட்டு சிம்பிளா சொல்லிடுறேன். ஏ என்ற வினா எழுத்து, ஆ இ என்ற சுட்டு எழுத்து, இதுங்களுக்கு முன்னாடி நாற்கணம் புணர்தல். நாற்கணத்தை நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், திரும்ப சொல்றேன், சிம்பிளா சொல்லிட்டேன். அந்த நாற்கணம் என்ன தெரியுமா? வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து வர்றது ஒரு கணம், வல்லின உயிர்மை எழுத்து வந்து இன்னொரு கணம், இடையின உயிர்மை எழுத்து வருது ஒரு கணம், மெல்லின உயிர்மை எழுத்து வருது கணம். அப்ப நாற்கணம் புரியுதா? அப்ப எனக்கு நிலைமொழியா ஏ இருக்கும், இல்ல ஆ இருக்கும், இல்ல ஈ இருக்கும். புரியுதா? நிலைமொழியா என்ன இருக்கும்? ஒன்னு ஏ இருக்கும், இல்ல ஆ இருக்கும், இல்ல ஈ இருக்கும். வருமொழியின் முதல்ல என்ன இருக்கும்? உயிரெழுத்து இருக்கலாம், வல்லின உயிர்மை எழுத்து இருக்கலாம், மெல்லின உயிர்மை எழுத்து இருக்கலாம், இடையின உயிர்மை எழுத்து இருக்கலாம். சரியா? இது பேரு தான் வினா சுட்டின் முன் நாற்கணம் புணர்தல். அப்ப நிலைமொழியாக ஒரு வினா எழுத்தான ஏவும் சுட்டெழுத்துக்களான ஆவும் ஈவும் வந்து வருமொழியின் முதல்ல உயிரெழுத்தோ, வல்லின உயிர்மை எழுத்தோ, மெல்லின உயிர்மை எழுத்தோ, இடையின உயிர்மை எழுத்தோ வந்து எப்படி புணரப்போகுதுன்னா இந்த விதி பார்க்க போறோம். பார்க்கலாமா? சொல்லடி எடுத்துக்காட்டுகளுக்கு நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். ஸோ 4 வகைன்னு சொன்னா அதில் ஃபர்ஸ்ட் வகை உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துன்றது எதை ஃபோக்கஸ் பண்ணுது? வருமொழியில முதல்ல எல்லாத்துக்கும் உயிரெழுத்து இருக்கு, தெரியுதா? நிலைமொழியா எனக்கு இங்க என்ன இருக்கு? வினா எழுத்து. இங்க என்ன இருக்கு? சுட்டெழுத்து. இங்க என்ன இருக்கு? சுட்டெழுத்து. சரியா? ஆனா வருமொழியின் முதல்ல என்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு. அப்ப 2ன்னு பார்த்தா வல்லின உயிர்மை எழுத்து இருக்கும், 3ன்னு பார்த்தா மெல்லின உயிர்மை எழுத்து இருக்கும், 4ன்னு பார்த்தா இடையின உயிர்மை எழுத்து இருக்கும் எங்க வருமொழியின் முதல்ல. ஆனா நிலைமொழியா எனக்கு ஸ்டாண்டர்டா இதுதான் வரும், ஒரு வினா எழுத்தோ இந்த 2 சுற்றெழுத்தோ தான் வரும். இதுதான் இந்த ரூல். சரியா? ஸ்ட்ரக்சருக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா சூப்பரா பார்க்க ஆரம்பிச்சலாம். பார்க்கலாமா? இதுலயும் ஒரு புரிதல் இருக்கு, இதுலயும் ஒரு சின்ன சின்ன கஷ்டம் இருக்கு. ஓகேவா? பாக்குறேங்க. ஏ பிளஸ் அணி இப்படி இருந்தா என்ன அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதான் ரூல். வகரமை தோன்றி புணரும். இப்ப நான் ஒரு இடத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். 1லிருந்து 10 வரைக்கும் எண்கள்ல 9 தவிர்த்து மீதி 9 எண்களும், இது நான் எண்ணு பேர் புணர்ச்சியில கடைசியா நடத்தின விதி. 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற எண்கள்ல 9 தவிர்த்து மீதி 9 எண்களும் நிலைமொழியாவும் அதே எண் வந்து வருமொழியாவும் அதே எண் வந்தா, நிலைமொழியில இருக்கிற முதல் எழுத்தை தவிர்த்து மற்ற எல்லா எழுத்தும் போயிடும். வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து வந்தா இவ்வு வரும். இதுவே இங்க மெய்யெழுத்து வந்தா வந்த மெய்யே மிகும். இதான் விதி. அங்க சில பேருக்கு தோணும் வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து வந்தாலே இவ்வு வரும்னு சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல உடம்போடு மெய்யை அப்ளைவே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப 5 + 5 கவனிங்களேன். அப்ப பாருங்க ரூல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இங்க உடம்போடு மெய்யே பிடிச்சிக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல தப்பாயிடும். சரி, இப்ப 5 + 5 இதான் நான் சொல்றேன். நிலைமொழியும் அதே எண்ணு, வருமொழியும் அதே எண்ணு வந்தா முதல் எழுத்தை தவிர்த்து மற்ற எல்லா எழுத்தையும் தூக்கணும். பாருங்க, இதுல முதல் எழுத்து ஐய தவிர்த்து நான் தூக்கிட்டேன்னா இப்ப அடுத்த ரூல், இங்க உயிரெழுத்து இருந்தா இவ்வதான் நான் போட்டாங்க நடுவுல. இங்க ஒருவேளை உயிர்மை எழுத்து இருந்தா அதுக்குள்ள ஒரு மெய்ய இருக்கும் பாருங்க, அந்த மெய்யை நான் போட்டுக்கலாம், அந்த மெய்யை நான் போட்டுக்கலாம். சரியா? இப்ப நான் இவ்வதான் அங்க போடணும். இங்க நான் இப்ப ஐ இருக்கு, இப்ப நீங்க அப்படியே வச்சு பாருங்க. இப்ப என்ன இருக்காங்க? I + 5 இருக்கா? இப்பதானே உடம்படுமை முடிச்சோம். நிலைமொழி உயிரெழுத்து, வருமொழி முதல் உயிரெழுத்து இவ்வாறு இருந்தால் ஓசைகள் ஒன்றுபடாமல் தனித்து நிற்கும். அவற்றை உடன்படுத்த வறுமை இனமே உடம்படுமை. இ ஐ இருந்தா ஈ வரும், நான் இப்பதான் சொன்னேன். அப்ப நீங்க ஈ போட்டீங்கன்னா இந்த இடத்துல தப்பு. ஏன்னா இது ரூல், எண்ணு பெயர் கொண்டு ரூலுக்குள்ள அடங்குது. சரியா? அப்ப இந்த புணர்ச்சிக்குள்ள சின்ன சின்ன பிரிவுகள் நிறைய இருக்கு. அந்த இடத்துல அதை கரெக்டாக நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஈ போடக்கூடாது, இவ்வு தான் போடணும். ஏன்னா இந்த இடத்துல உடம்படுமை கிடையாது, இது எண்ணு பெயர் புணர்ச்சி. ஸோ இப்போ 5 இவ்வு கூட்டலை என்ன வரும்? வை. அப்போ ஆன்சர் என்ன வரும்? I5. இதுதான் கரெக்டு. புரியுதா? அதே போலதான் 4 + 4. ஸோ அப்படியே எல்லாம் தூக்கிட வேண்டியதான், நான் மட்டும் தான் இருக்கும். 4 + 4 வந்த மெய்ய மிகுன்னு சொன்ன நாக்குள்ள என்ன இருக்கு? இந்து + ஆ தானே. அப்போ இந்த இந்திய தான் வரும். என்ன ஒரு ஆன்சர்? ஞானான்கு. இவ்வளோதான். இதே போல் நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எதுக்காக இப்போ நான் சொல்ல வரேன்னா இந்த விஷயத்த இன்னைக்கு அந்த அந்த கான்செப்ட் இருக்கு, அதுக்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா நான் பட்டும் பொதுவாக இவ்வு வரும்னு சொல்லிட்டேனே சார். அப்போ உடம்போடு மெய்யா பார்த்து இங்க ஈலாம் வருது. சரி, எங்க என்ன வருது? ஈலாம் வந்திருக்கு. ஈ வந்தா ஈ தானே வரணும் உடம்படுமை. இப்போ இந்த டவுட் உங்களுக்கு வரும்ல, அதுக்காக தான் நான் இன்னொரு இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டினேன்.
அப்போ பாருங்க உடம்புடைமையில கிளியரா இருக்கணும். உடம்புடைமை முக்கியம், அது பல்வேறு இடங்களை வருதுதான். ஆனால் அதுக்கும் விதிவிலக்கு இருக்கு பாருங்க. அங்கே என்ன பெயர் புணர்ச்சியா பார்க்கணும், இங்க வினா சுட்டு பெயர் புணர்ச்சியா பார்க்கணும். அப்போ ஒரு வினா எழுத்து ஏயும் சுட்ட எழுத்துக்களான ஆவும் ஈ வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அந்த இடத்துல உடம்புடைமையே அப்ளை பண்ணக்கூடாது, இவ்வதான் அப்ளை பண்ணணும். அதுக்குதான் நான் மேல ரூலே கொடுத்துட்டேன், வகரமை தோன்றி புணரும். சரியா? ஸோ அப்போ இதுல உள்ள இன்னொரு நுணுக்கமும் இருக்கு பாருங்க. இது உள்ள ஒரு நுணுக்கம் இருக்கு, அதை நான் சொல்றேன். என்ன தோன்றும், இவ்வு தோன்றும். இப்ப இது நம்ம எப்படி சேர்ப்போம்னா இவ்வு கூட்டலாம் வா எவனி. இது தப்பு. ஏன் தப்பு நான் சொல்றேன், ஏன்னா இந்த இடத்துல வேற ஒரு ரூல் அப்ளை ஆகும். சரியா? இப்ப அப்படியே இங்க கவனிங்க, மா பிளஸ் இலை, இங்க இவ்வு தான் வரும். மா பிளஸ் இவ்வு பிளஸ் இலை, இங்கேயும் ஒரே எழுத்தான், இங்கேயும் ஒரே எழுத்தான், இங்கேயும் இவ்வு தான், இங்கேயும் இவ்வு தான், இங்கேயும் உயிரெழுத்தான், இங்கேயும் உயிரெழுத்தான். ஆனா இங்க நான் இவ்வு பிளஸ் இய சேர்த்துடலாம். என்னது, மாவிலை. எனக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க எனக்கு ஏன் முடியலன்னா இந்த இடத்துல இன்னொரு ரூல் அப்ளை ஆகுது. நீ கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு அணியன் வந்து குறை இருந்தா இன்னொன்று போய் சேருது இல்லை, அதே போலதான் இந்த இடத்துல இது ஒரு குறிலா இருக்கிறதுனால எவ் பிளஸ் அணின்னு வருது. இப்ப இது இன்னொரு புணர்ச்சியா கன்வெர்ட் ஆகுது. என்ன புணர்ச்சி, தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். என்ன புணர்ச்சி, தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டுமா இது மாறுது. அப்ப இதை நம்ம நடத்தின விதானே ஸ்ட்ரக்சர். அது நிலைமொழி ரெண்டு எழுத்தா இருந்து ஒரு குறியில ஒரு ஒற்று இருந்து உயிர் எழுத்தா இருந்தா இன்னொரு இவ்வு போட்டுக்கலாமா? சோ அப்ப இவ்வு பிளஸ் அணி என்ன வருது, எவ்வணி. புரியுதா? ஸோ பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க இதுல. ஓகேவா? ஸோ இப்போ ஏ பிளஸ் அணி எவ்வணி. அடுத்து போயிடலாமா? ஆ பிளஸ் அடை. சரி, ஆ பிளஸ் ஆடை ரொம்ப ஈஸி. ஆ என்ன வரும், இவ்வுதான் வரும். மேலே சொல்லிட்டேனே நான். கான்செப்ட் என்னது, ஏ ஆ இ வினா எழுத்து சுட்டு எழுத்து வந்து வறுமொழியில் உயிரெழுத்து வந்தால் இவ்வு தான் வரும். இங்கேயும் பாருங்க தனி குறிலா. அப்போ அவு இது கூட வந்து சேர்ந்துருமா ஆடையா? இப்போ என்ன விதி, தனி குறின் ஒற்று உயிர் வரின் இரட்டுமா? இவ்வு கூட்டலா வா. ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு, அவ்வாடை. ஈ போட்டா இவ்வாடை, ஏ போட்டா எவ்வாடை. அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது இ பிளஸ் இலை. இந்த இடம் தான் முக்கியம். இப்போ நீங்க உடம்படுமை பார்த்தீங்கன்னா இலைன்னா என்னது, தப்பு தானே, இது வரவே இல்லை. திருத்த இந்த இடத்த வச்சு நீங்க சூப்பரா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நான் இதை உடம்படுமையா பார்க்க கூடாது. உங்களை உடம்படுமை மெயின் செட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி கேட்டு ஏமாத்திடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இ பிளஸ் இலை. சரி, கொஸ்டின் எடுக்கிறது கிளாஸ் நடத்தும் போது தான் கொஸ்டின் எடுக்கிறது இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா நிறைய நுணுக்கங்கள் நம்ம யோசிச்சு கஷ்டமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல. ஸோ இப்போ இ பிளஸ் இலை எப்படி நடக்குது பாருங்க. இ என்பதுன்னு அது சுட்டெழுத்து. சரியா? இ என்பது அண்மை சுட்டு, இவன் சொல்றோம்ல அண்மை சுட்டு எழுத்து. அப்ப இ என்ற சுட்டெழுத்து வந்து வருமொழி முதல்ல ஒரு உயிரெழுத்து வந்து அங்க இவ்வு தான் வரும். ஸோ அப்ப இ பிளஸ் இவ்வு பிளஸ் இலை. இந்த இவ்வு இது கூட வந்து சேர்ந்துருமா, இவ்வு பிளஸ் இலையா? ஸோ அப்ப தனி குறின் ஒற்று உயிர் வரின் இரட்டுமா? ஸோ அப்ப இன்னொன்று இவ்வு கூட்டலி வி என்ன வரும், இவ்விலை. இப்போ எப்படி இவ்விலைன்ற வார்த்தை ஒன்று பிறகுது நம்ம கற்றுக்கிட்டோம்ல. ஸோ இதுதான் ஒன்று முடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டு போயிடலாமா? ஸோ அடுத்து வல்லினம். என்ன வல்லினம் இந்த இடத்துல எதை குறிக்குது, வல்லினன்றது எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். வருமொழியின் முதலெழுத்து வல்லின உயிர்மெழுத்து, வல்லின உயிர்மெழுத்து, வல்லின உயிர்மெழுத்து இப்படி வந்தா வல்லினம் தோன்றி புணரும். நான் ரூலை மேலே சொல்லிடுறேன். வல்லினம் தோன்றி புணரும். மேல என்ன தோன்றி புணருச்சு, இவ்வு வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து வந்தா, இங்க வருமொழியின் முதல்ல ஒரு வல்லின உயிர்மெழுத்து வந்தா வல்லினம் தான் தோன்றி புணரும். பாருங்க. ஸோ கா இக்கு கூட்டலாவா? ஸோ அப்போ வல்லினம் தான் தோன்றும். அப்போ என்ன வரும், எக்கடல். அவ்வளோதான். அடுத்து பாருங்க, இங்க சாவா இச்சு கூட்டலாவா? அப்போ இச்சு தான் தோன்று புணரும். என்ன வரும், அச்சட்டை. அடுத்தது இங்க தேவா இத்து கூட்டலையாவா? ஸோ இப்போ இத்து தான் தோன்றி புணரும். இத்தெரு. உங்க தெரியுது இத்தெரு நம்ம சொல்லல, எங்க தெரு இந்த தெரு தான், இந்த தெரு. அப்ப இத்தெரு தான் இந்த தெரு, சுட்டு திரிவு. புரியுதா இல்லையா? சுட்டு திரிவு இத்தெரு தான் இந்த தெரு மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ அப்போ ரெண்டாவது கான்செப்டும் முடிச்சிட்டோம். வல்லின உயிர்மெழுத்து வந்தால் வல்லினம் தோன்றி புணரும். அடுத்து போயிடலாமா? சரி, வல்லின மிகுமிடம்னு ஒன்று படிக்கிறோம். எங்கேயாச்சும் நம்ம மெல்லின மிகுமிடம் இடையின மிகுமிடம் படிக்கிறோமா? படிக்கிறதே இல்லை. சரியா? இதுல
வல்லின மிகுமிடத்தை தாண்டி அடுத்த சிறப்பு மெல்லின மிகுமிடத்துக்கு உண்டு. மெல்லின மிகுமிடம்னு பயன்படுத்த மாட்டேன். ஏன் நான் பயன்படுத்துறேன்னா 99% மெல்லினம் மிகாது தான், ஆனால் 1% மிகும். இன்னைக்கு பார்க்க போற உள்ள மிக போகுது, அதுதான் நான் சொல்றேன். வல்லினம் ஒரு 80% மிகவும். எங்க மிகாதுன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 70 தொடரில் மிகாது, நம்ம அது போல படிக்கிறோம்ல. 8 10ன்ற எண்ணு பெயரை தவிர்த்து மற்ற எண்ணு பெயர்ல மிகாது மிகாது நம்ம படிக்கிறோம்ல, ரூல் படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம்ல, எங்க மிகும் எங்க மிகாதுன்னு குழப்பம் வருது இல்லை. ஆனால் மெல்லினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கவலையே இருக்காது, அது மிகவே மிகாது தான். ஆனால் சில இடத்துல மிகும், இந்த இடத்துல அது மிக போகுது. இது போல சில இடம் தான், நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்றேன். வல்லின மிகுமிடம் மிகாமிடம் நம்ம ஒரு நாள் பார்க்கலாம், கிளியரா நான் நடத்துறேன். ஓகேவா? பாருங்க, இப்போ மெல்லினம் பார்க்க போறோம். ஸோ பாருங்க, மெல்லின உயிர்மெழுத்தா மெல்லின உயிர்மெழுத்தா மெல்லின உயிர்மெழுத்தா எழுத்துக்களின் வகையும் தொகையும் நான் நடத்திருப்பேன். நம்ம சேனலோட 3வது வகுப்பே அதுதான். தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். அதில் தான் நான் உயிரெழுத்து அதோட பிரிவு, மெய்யெழுத்து அதோட பிரிவு, உயிர்மெழுத்து அதோட பிரிவு அன்றைக்கே நல்லா சொல்லியிருப்போம். வல்லின உயிர்மெழுத்துனா எத்தனை, மெல்லின உயிர்மெழுத்துனா எத்தனை, இடையின உயிர்மெழுத்துனா எத்தனை, 72 நான் இருக்கா. வல்லினமை யாரும் உயிரெழுத்து கூட சேர்ந்தா அது வல்லின உயிர்மெழுத்து, மெல்லினமை யாரும் உயிரெழுத்து கூட சேர்ந்தா அது மெல்லின உயிர்மெழுத்து, இடையினமை யாரும் உயிரெழுத்து கூட இடையின உயிர்மெழுத்து. அந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இன்னுமே இப்போ நான் சொல்கிறப்போ உங்களால் யோசிக்க முடியல, என்னன்னு புரியலன்னா நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை போய் தயவு செஞ்சு பார்த்துருங்க, புரியணும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஏ பிளஸ் மலை. இங்க என்ன நடக்கும் கேட்டா, மெல்லினம் மிகுந்து புணரும். பாருங்க, வல்லினம் மிகுந்து புணருன்றது எல்லாரும் பார்க்கறது நம்ம தெரிஞ்சது. இதுல சிறப்பா என்ன பார்க்க போறோம், மெல்லினம் மிகுந்து புணரும். தோன்றி புணரும்ல நான் இப்போ போட்டேன், மிகுந்து புணர்ல இப்போ போடல. இதுக்கும் ரூல் இருக்கு, சரியா? ஸோ இது எல்லாமே வந்து எச்சத்தில் வரும். நம்ம எச்ச வகுப்புல சொல்றோம், ரொம்ப எளிமை தான், அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இப்போ பாருங்க, நம்ம இதுக்கப்புறமேட்டு நான் இப்போ இந்த புணர்ச்சியை பற்றி நான் எண்டில் சொல்கிறேன். அடுத்தடுத்த வகுப்பு பற்றி நான் எண்டில் பேசிடுறேன். சரி, நான் அப்பயே சொல்லிடுறேன். இப்போ நான் வகுப்பை பார்த்துடலாமா? பாருங்களேன், மெல்லினமா மா இம்மு கூட்டலாவா, அப்போ எம்மலை. பாருங்க, மெல்லினம் தோன்றி இருக்கு தெரியுதா, எம்மலை. இப்போ பாருங்களேன், ஆ பிளஸ் நாடு இந்து கூட்டலாவா, அப்போ என்ன தோன்றும், இந்து தோன்றுமா, அப்போ அந்நாடு. மெல்லினம் தோன்றி இருக்கா. அடுத்தது பாருங்க, இஞ்சி கூட்டலாவா. ஸோ அப்போ மெல்லினம் தோன்றது பாருங்க, இஞ்ஞாலம் இஞ்ஞாலம். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், சரியா? நீங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் பார்த்துருப்பீங்க. என்னால் என்னால், அதே மாதிரி அன்னால் அன்னால், முன்னால் முன்னால். எத்தனை நாள் நம்ம இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கிறது? புரிதல் வேணும்ல. நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம நடத்தின அடிப்படையே இதுக்கு போதும். பாருங்களேன், இந்த என்னால் என்ன தெரியுமா, என் பிளஸ் நாள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. அது என்ன தெரியுமா, இந்த என்னால் இது ஏ பிளஸ் நாள். இது இன்னை விதியில் அடங்கிது. பாருங்க, ஏ என்ற வினா எழுத்து வருமொழியின் முதல்ல ஒரு மெல்லின உயிர்மெழுத்து வந்தா மெல்லின மிகுந்து புணரும் சொல்லியிருக்கனா. அப்ப இந்த விதிப்படி எனக்கு என்ன வரும், எந்நாள்னு வந்துருதா. அப்ப எந்நாள்னா என்ன அர்த்தம், எந்த நாள்னு அர்த்தம். எந்நாள் நான் வினா கேட்கிறேன், நம்ம பாஸ் ஆகிறது எந்நாள். அப்ப எந்நாள்னா எந்த நாள்னு அர்த்தம். இது அப்ப இந்த எந்நாளுக்கு என்ன அர்த்தம், என்னுடைய நாளுன்னு அர்த்தம், என்னுடைய நாள்னு அர்த்தம். சரி, எப்படி என்னுடைய நாள், இதுதான் எண் என்ன குறிக்குதா, நாள் நாளை குறிக்குதா. சரி, என் பிளஸ் நாள் எப்படி என் நாள், நம்ம பார்த்தா நகர நகர ஈட்டு புணர்ச்சி, நலமுன்றனவும் நலமுண்டனவும் புணர்ச்சி. ஸோ நிலைமொழியோட இருல இன்னு இருந்து வருமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மை எழுத்துந்தா இன்னு தான். அடுத்தது பாருங்களேன், நலமுன்றனவும். அப்படியே பார்க்குறீங்களா, நலமுன்றனவும் ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு இருந்து வருமொழி என்பது தா வரிசை இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற இத்து ஈரா மாறுமா. ஒரு சொல்லோட இறுதியில் இன்னு இல்லு இருந்து வருமொழியில் நா வரிசை இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற இந்தி எப்படி மாறும், இன்னா மாறுமா. ஸோ இப்போ நா வரிசை இந்து கூட்டலாவா. ஸோ இப்போ இந்த நான் எப்படி மாத்துறேன், இன்னா மாத்திரனா. இப்போ இன்னும் கூட்டலாவா, நான் என்ன வரும், நான் வருமா. அப்போ இந்த நாவை நான் மாத்தினா எனக்கு என்னால்னு கிடைச்சிருமா. பிரிச்சு பார்த்தா தான் பொருளே புரியும். புணர்ச்சி தான் இலக்கணத்தின் அடிப்படை தலைப்பே புணர்ச்சி தான். அந்த புணர்ச்சி இருந்தால் பல்வேறு இடம் நம்மளுக்கு எளிமையாகும். இதெல்லாம் நீ மனப்பாடம் படுத்தலாம். அப்போ என்னால்னா என்னுடைய நாள், என்னால்னா எந்த நாள். அப்போ ஒரு தொடரே அமைக்கலாம்ல, சரியா. என்னால் என்னாலாக அமையும், புரியுதா இல்லையா. பாருங்களேன், என்னால் என்னாலாக அமையும். இது சரியா தப்பா நம்மளுக்கு தெரியணும்ல. எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டா, ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பானா கரெக்ட். அப்போ இதுக்கு பொருள் என்ன, எந்த நாள் என்னுடைய நாளாக அமையும் கேட்குறாங்க. எந்த நாள்,
அக்டோபர் 15 டிசம்பர் 20 தான். சரியா? நம்ம கடினமாக உழைச்சோம்னா அந்த நாள் அந்நாள். சரியா? ஸோ அப்போ அந்த நாள் நம்மளோட நாளாக அமையும். ஸோ இந்த மாதிரி எது கேட்டாலும் நீங்கள் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ அந்நாள்னா அது சரியா? இப்போ அந்நாள் அந்நாள் இதில் வந்து பொருள் பார்க்க முடியாது. இது எது சரி? அந்நாள்னா இப்போ எது சரி? இதா இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களோட பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துறீங்க. அன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா, நம்ம பேசுறோம். அப்ப அந்நாள் அந்த நாளை குறிக்குதா? அப்ப இதுல எது அந்நாள்? இதுதான் கரெக்ட், இது தப்பு. ஏன்னா என்னது ஆனா அந்த சுட்டு எழுத்து அந்த நாளை குறிக்குதா? அடுத்தது முன்னாள் முன்னாள். இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு தெரியுமா? இப்ப இதுல நல்லா நீங்க நுணுக்கத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். இதுல முன் பிளஸ் நாள், இதுல 3 பிளஸ் நாள், 3 பிளஸ் நாள். சரியா? அப்ப இது முன்னாள்னா 3 நாள்னு அர்த்தம். இது முன்னாள்னா முன்னாடி நாள். சரியா? நேத்து. புரியுதா? விதிப்படியே சொல்றேன் பாருங்க. ஸோ அப்போ 3 உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்போ 3 வந்தா போயிடுமா? 3 குறுகிடுமா? ஸோ மெல்லின உயிரும் எழுத்து வந்தா அந்த மெல்லின மிகுமா? வந்தமையே மிகும். போய் பாருங்க, என்ன பேர் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். வந்தமையே மிகும். ஸோ அப்போ இந்து வந்துடும் முன்னாள். அப்ப இந்த முன்னாள்னா 3 நாள்னு அர்த்தம். இந்த முன்னாள்னா முன்னாடி நாள்னு அர்த்தம். இந்த எந்நாள்னா என்னுடைய நாள்னு அர்த்தம். இந்த எந்நாள்னா எந்த நாள்னு அர்த்தம். இந்த அந்நாள் தப்பு, இந்த அந்நாள்னா அந்த நாள்னு அர்த்தம். ஸோ எல்லாமே நம்ம பார்த்த புணர்ச்சி விதியோட பேசிக் தான். அடுத்து போயிடலாமா? அடுத்து பாருங்க, இப்போ 4வது வந்துட்டோமா? ஸோ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து பார்த்தோம், வகரமை வரும். அடுத்து வல்லினம் பார்த்தோம், வல்லின உயிர்மை எழுத்து பார்த்தோம், வல்லினம் தோன்றிப்பு வரும். அடுத்து மெல்லின உயிர்மை எழுத்து பார்த்தோம், மெல்லினம் தோன்றிப்பு வரும். இப்போ இடையின உயிர்மை எழுத்து பார்த்துருக்கோம். இங்கே இடையினம் தோன்றிப்பு வரும். ஆனால் இல்லை, இங்கேயும் வகரமை தான் தோன்றிப்பு வரும். என்ன தோன்றிப்பும்? வகரமை தோன்றிப்புணரும். இதோட புணர்ச்சி பார்ட் 10. சரியா? ஸோ 10 வகுப்பு ஒரு புணர்ச்சி பார்த்துருக்கோம். இந்த புணர்ச்சியோட பள்ளி பாட புத்தகமான 6th-லேருந்து 12th நிவ்வு, 6th-லேருந்து 12th ஓல்டு, 2003 எடிஷன் 6th-லேருந்து 10th சிறப்பு தமிழ் நிவ்வு ஓல்டு, இந்த எல்லா புத்தகத்தில் இருக்கிற மொத்த புணர்ச்சியிலையும் 98% நான் நடத்திட்டேன். நீங்கள் ஒரு பக்கமாக போய் எங்கே வேணால் புணர்ச்சி பாருங்க, 98% நடத்துறீங்க. 2% நான் சொல்லலைன்னா அதில் ஒரே ஒரு விதி இருக்குது. அது அவுட் சோர்ஸ் சம்மந்தப்பட்டது. அதை இதுக்குள்ளே கலக்க வேணாம், நான் தனியாக வச்சுட்டேன். ஸோ இதுதான் புணர்ச்சி. இந்த 10 பார்ட்டை நீங்கள் கிளியராக பார்த்து ஒரு பிளேலிஸ்ட்டாக வச்சுறோம். இந்த 10 பார்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களால் எந்த அளவு வேணால் போய் அவுட் சோர்ஸ் புணர்ச்சியை புரிஞ்சிக்க முடியும். இங்கே இருக்கிற இந்த நுணுக்கத்தை புரிஞ்சிக்காமல் போய் அவுட் சோர்ஸ் படிக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த அடிப்படையெல்லாம் நம்ம தெரியல, என்னால் முன்னா அதெல்லாம் நம்ம குழப்பிப்போம் போட்டு. இதில் தயவு செஞ்சு ஸ்ட்ராங் ஆகிட்டு நீங்கள் எங்கே வேணால் போய் படிங்க, எப்படின்னா படிங்க. ஸோ நம்மளே இதுக்கப்புறம் புணர்ச்சி 2.1 சொல்லி அவுட் சோர்ஸ் சொல்றத விட இதை விட அதிகமான, இதை விட கடினமான சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும். ஒரே ஒரு சொல்லுக்கு மட்டும் ஒரு புணர்ச்சி. தேன் என்ற சொல்லுக்கு ஒரு புணர்ச்சி, நெல் என்ற சொல்லுக்கு ஒரு புணர்ச்சி, சொல் என்ற சொல்லுக்கு ஒரு புணர்ச்சி. சரியா? இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கும் புணர்ச்சி கொடுத்து வச்சிருக்கான். சின்ன சின்ன எழுத்துக்கு புணர்ச்சி கொடுத்து வச்சிருக்கான். இது எல்லாமே சின்ன கான்செப்டா இருந்தால் ஒரு ஷார்ட்ஸாக கொடுத்துறேன், சின்ன கொஞ்சம் பெரிய கான்செப்டா இருந்தால் ஒரு வீடியோவாக கொடுத்துறேன். ஆனால் இப்போ நம்ம பார்த்தாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் நம்ம வகுப்பு பார்க்க தேவையில்ல, ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம். அதனால சின்னதாக ஷார்ட்ஸாக கூட கொடுத்துறேன். ஆனால் புணர்ச்சி இன்னும் இருக்கு. புணர்ச்சி வந்துகிட்டே தான் இருக்கும். புணர்ச்சி நான் போட நீங்க பாருங்க. பட் இதுதான் அடிப்படையான புணர்ச்சி, இதுதான் பள்ளி பாட புத்தக புணர்ச்சி. இதை கரெக்டாக பார்த்து நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இதை சூப்பரா அப்டேட் பண்ணிக்க முடியும். சரியா? அதனால இது மட்டும் பார்த்துங்க. இதுக்கப்புறம் வகுப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். பட் என்ன நம்பி களம் பேட்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் நிறைய விஷயம் கொடுத்தாகணும். எக்ஸ்பிளேஷனில் என்ன சிறப்புனா, அது இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு இது நடத்தும் போது நம்ம அந்த இடத்துல தொடர்புடைய ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, எக்ஸ்பிளேஷன்னா ரிவிஷன் அர்த்தம். 100 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் ஒரு 5 புணர்ச்சி விதி ரிவிஷன் பண்ணுவோமா அன்னைக்கு? அப்போ ஒரு எக்ஸ்பிளேஷன் எவ்வளோ புணர்ச்சி விதி ரிவிஷன் பண்ண வாய்ப்பு கிடைக்க யோசிச்சு பாருங்க. அப்போ மொத்த வகுப்பு ரிவிஷன் பண்ணுறது தான் அந்த எக்ஸ்பிளேஷன். ஸோ அவங்களுக்காக நான் வாரத்தில் 2 டெஸ்ட் கொடுத்துருக்கேன், 2 எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு 4 நாள் அவங்களுக்குன்னு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீதி இருக்கிற 3 நாள்லேயும் நம்ம வகுப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? 1 விட்டு ஒரு நாள் இலக்கண வகுப்பு யூடியூப்ல வரும். ஸோ தயவு செஞ்சு பார்த்து கிளியராக நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க. ஸோ களம் பேட்ச் மாணவர்களும் நான் ஒரு தகவல் இதிலே சொல்லிடுறேன். ஸோ அந்த யூடியூப் வகுப்பும் சேர்ந்து தான் நம்ம களம் பேட்ச், அதை மைண்டில் வச்சுங்க. சரி, வகுப்பு பார்க்குறது நிறுத்திடக்கூடாது. அந்த வகுப்பில் தான் உங்களை அடிப்படையை நான் ஸ்ட்ராங் ஆக்கி கூட்டு போயிட்டு இருப்பேன். அந்த வகுப்பை பார்க்குறீங்க. ஸோ டெஸ்ட்டு, எக்ஸ்பிளேஷன், இதை 3ஐயும் அடுத்த 4 மாதம் நம்ம கடுமையாக செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான பலனை 4 மாதம் கழிச்சு நம்ம அனுபவிப்போம். சரியா? ஸோ நீங்களே 4 மாதம் கழிச்சு நம்ம ஒரு லைவே கூட போடலாம். உங்களோட ஃபீட்பேக், அந்த பேட்சோட ஃபீட்பேக்கை நீங்கள் லைவ்லேயே சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ விஷயம் நம்ம அதில் கற்றுக்க போகிறோம். எக்ஸ்பிளேஷனில் நம்ம அவ்வளோ விஷயம் நம்ம சொல்லி தர போகிறோம். ஓகேவா? ஸோ புணர்ச்சி அப்போ இதோட முடிதானா? இல்லை, அடிப்படை புணர்ச்சி, பள்ளி பாட புத்தக புணர்ச்சி முடிஞ்சிருச்சு, பார்ட் 10. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த தலைப்போட போகலாம். இன்னும் நிறைய தலைப்பெல்லாம் இருக்குல்ல, முக்கியமான தலைப்பு நான் நடத்துகிறேன். புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ரிவிஷன் பண்ணிவிடுங்க இன்னொரு வாட்டி. இப்போ பார்த்துட்டோம், புரிஞ்சிருச்சு, மறந்த மாதிரி இருக்கும்.
அதனால் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்க. எழுதாதவங்க நீங்கள் வந்து 1.5 ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கூட வச்சு இந்த 10 பார்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஓரளவு நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னா இதை தாண்டி என்னவோ அதை நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே வகரமை தோன்றி புணரும் ஏ ப்ளஸ் யாக்கை. அப்போ என்ன வரும்? வகரமை இது இவ்வு. இங்கே வந்து அப்போ இங்கேயும் குறில் தான் சார் இருக்குது. இப்படி இவ்வு போமானா போகாது. எனக்கு என்ன இல்லை, உயிரெழுத்து இல்லை. என்ன இல்லைங்க, உயிரெழுத்து இல்லை. தனி குறிமுன் ஒற்று உயிர் வரின்னு தானே இரட்டும். இந்த உயிரெழுத்து இருந்தால் அந்த இவ்வு இரட்டும். அப்போ இது அப்படியே சேர்த்துற வேண்டியதான். எவ்யாக்கை. அடுத்தது இங்கேயும் அதே தான், இவ்வு வரும். சரியா? ஸோ அப்போ அவ்யானை என்ன வரும்? இவ்யானை. இதில் என்ன எழுத்து? இடையின உயிரும் எழுத்து. இடையின உயிரும் எழுத்து. அதுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டும் வச்சிருக்கேன் பாருங்களேன். இது என்ன எழுத்து? இடையின உயிரும் எழுத்து, இடையின உயிரும் எழுத்து, இடையின உயிரும் எழுத்து. அப்போ என்ன பண்ணுறோம்? எவ்வீடு, அவ்வழி, இவ்வண்டி. புரியுதா? இது பேர் இடையின மிகுறது கிடையாது, இவ்வு தோன்றி புணர்றது. இது பேர் என்னது? இவ்வு தோன்றி புணர். அப்போ இவ்வுக்கு எவ்வளோ சிறப்பு பாருங்க. என்ன பேர் புணர்ச்சி ஒரு இடத்துல அந்த சிறப்பு இருந்துச்சு, இங்கே வினா சுட்டுல ஒரு சிறப்பு இருக்கு. மைண்டில் கிளியராக அதை தனியாக நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ 2 விதி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வினாது மகர ஈற்று புணர்ச்சி. ஸோ இப்போ இம்மு வந்து மவீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பனதுக்கப்புறம் இந்த ஒரு உயிரெழுத்தோ வல்லின உயிர்மை எழுத்தோ மெல்லின உயிர்மை எழுத்தோ இடையின உயிர்மை எழுத்தோ வந்தால் ஸோ அது விதிக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்மு வந்து இங்கே ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வந்தால் வல்லின மெய்க்கு இனமான மெல்லின மெய் அந்த இம்மு திரியும். ஸோ இதுதான் மகர ஈற்று புணர்ச்சி. இப்போ என்ன பார்த்தோம்னா ஏ என்ற வினா எழுத்தும் ஆ இ என்ற சுட்டெழுத்தும் நிலைமொழியாக வந்து வருமொழி முதல்ல ஒரு உயிரெழுத்து வந்தால் வகரம் தோன்றி புணரும். வல்லின உயிர்மை எழுத்து வந்தால் வல்லினம் தோன்றி புணரும். மெல்லின உயிர்மை எழுத்து வந்தால் மெல்லினம் தோன்றி புணரும். இடையின உயிர்மை எழுத்து வந்தால் வகரம் தோன்றி புணரும். ஸோ 2 விதி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ அடுத்த விதி போலாமா? இப்போ இதெல்லாம் வந்து புக்கில் இல்லை தான், சாம்பிளுக்கு நான் இன்னைக்கு ஒரு விதி அவுட் சோர்ஸ் சொல்லித்தரேன். அவுட் சோர்ஸ்னு சொல்கிறத விட அவுட் சோர்ஸ்லேயே நம்ம இந்த வார்த்தை இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? இதை தாண்டி எக்ஸ்ட்ரா டேட்டா நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதை சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஷார்ட்ஸ் போதும், 3 நிமிஷம் போதும், 2 நிமிஷம் போதும். சரியா? பாருங்களேன், அகம் என்ற சொல்லுக்கே ஒரு புணர்ச்சி விதி இருக்கு, ரூலே இருக்கு. பாருங்களேன், அகம் முன்னர் செவி கை வரின் இடையென கெடும். இதான் விதி. அகம் முன்னர் செவி கை வரின் என்ன கெடுமா? இடையென கெடும் சொல்றாங்க. சரியா? இதான் என்ன புணர்ச்சி? அகம் புணர்ச்சி. பாருங்க, அகம் பிளஸ் செவி. அகம் பிளஸ் செவி என்ன சொல்லிட்டான்? அகம் என்பது நிலைமொழியா வந்து செவியும் கையும் வந்தா இடையென கெடும். எதோட இடையில இருக்கிறது கெடும்? செவியில எங்க இடை இருக்கு? 2 எழுத்தானே இருக்கு. பாருங்க, இங்க ஆ இருக்கு, இங்க இம்மு இருக்கு. இடையில என்ன இருக்கு? கா கெட்டுடும். கா போயிடுச்சா? ஸோ அப்போ அம் பிளஸ் செவியா. இன்னைக்கு ஏன் இந்த விதியை நட்டு வந்தேன்னா அடிப்படை இந்த விதிக்கு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியணும்ல, தெரியணும். அதுக்கு தான் நட்டு வந்தேன். பாருங்களேன், இப்போ இதை நீங்கள் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்னே வச்சுக்கலாம். ஸ்பாட்டில் நீங்கள் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணி ஆன்சர் சொல்ல போறீங்க. இது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீரும் ஒப்பம் விதியில் அடங்குமா, இல்லை அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லின மிகுள்ள அதில் அடங்குமா? வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். அந்த விதிலாம் சொல்லி நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. சரியா? கான்செப்ட் புரிஞ்சு வச்சுட்டா போதும். வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகுமா? மகர ஈற்று புணர்ச்சியில் 1ஆ 2ஆ? நான் நோட் பண்ணி காட்டினேன்ல, இதுதான் நீங்கள் சொல்ல போறீங்க. இது 1ஆ 2ஆ? அம் பிளஸ் செவி 1ஆ 2ஆ? 2. 1 கிடையாது. சரியா? எப்படி 2ன்னு பார்க்கலாமா? பாருங்களேன், சேவா இச்சா. ஸோ அப்போ இச்சுக்கு இனம் எழுத்தியது இஞ்சா. ஸோ அப்போ வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். ஸோ இப்போ இந்த இம்மு இந்த இச்சுக்கு இனமான மெல்லின மெய்யான இஞ்சா திரிஞ்சு எனக்கு அஞ்சவின்னு வந்துருச்சு. அப்போ திரும்பவும் புரியுதா உங்களுக்கு? நான் இப்போ இதிலே புரிய வச்சுட்டேன்ல, அடிப்படை இல்லாமல் அவுட் சோர்ஸ் போகிறது கண்டிப்பாக சரியான மெத்தடே கிடையாது. ஸோ நிறைய பேர் களம் 1 களம் 2 வந்து நான் வந்து 2 வாட்டி பேட்ச் போகிறதுக்காக வடிவமைச்சிருக்கேன் அப்படி சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த களம் 1 முழுக்க பள்ளி பாட புத்தகம் கான்செப்ட் ஓரியன்டாக நம்மளை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான். களம் 2க்கு நம்ம அதை தாண்டி என்னெல்லாம் அப்டேட் பண்ண முடியுமோ அப்டேட் பண்ணிக்கிறது தான். சரியா? சரி, ஓகே. இது அஞ்சவி. அடுத்து பாருங்க, அகம் பிளஸ் கை. ஸோ இதுவும் அதே தான். அகம் இடையென கெடுமா? அம் பிளஸ் கை. இதுவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் தான். மவீறு உற்றழிந்து உயிரீர் ஒப்பும் கிடையாது. சரியா? ஸோ இம்மு போயிடுமா? சரி, இம்மு போயிடாது. கா கை இக்கு கூட்டலையா, இக்கு கூட்டலையா. ஸோ அப்போ இக்கோட எழுத்து இங்கா. அப்போ அந்த இம்மு எப்படி மாறிடும்? இங்கா மாறிடும். அங்கை. அப்போ இத்தனை நாள் நம்ம
இம்மு போயிடுச்சு, காக்குலிக்கு இக்கோடை நிறுத்தி இங்கு அங்கைன்னு மாறிச்சுன்னு படிச்சு தப்பு. விதிப்படி இப்படிதான் படிக்கணும், இதுதான் கரெக்ட். ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குன்னு நினைக்கலாம். கெடுதல் திரிதல் பிரச்சனை வருது இல்ல, இங்க கெட்டு தோன்றது கிடையாது. இது பேர் கெட்டு தோன்றது கிடையாது, இது பேர் திரிதல். திரும்ப சொல்றது, இது பேர் திரிதல். இந்த அளவு மைனூட்டா படிச்சு வச்சிங்க. ஸோ அகம், இதுதான் இது பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ பாருங்க, அகம் அகம் முன்னர் செவி கை வரின் இடையென கெடும். ஸோ இதான் அந்த ரூல். ரொம்ப ரொம்ப எளிமையான ரூல். நீங்கள் 3 ரூல் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பேட்சை பற்றி நான் நடுவில் இப்போ சொல்லிட்டேன். ஸோ தயவு செஞ்சு புணர்ச்சியை கரெக்டாக பார்த்துருங்க, கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வைங்க. இது போல் அடுத்தது கடினமான தலைப்பான வேற்றுமை, வினைமுற்று, எச்சம், தொகை, தொகா, வல்லினம், மிகுமிடம், மிகடெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு நல்ல டைம் இருக்குது. நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் நல்லா டெப்த்தாக படிங்க, ஓகேவா? கரண்ட் அஃபேர் டெய்லி நைட்டு கரண்ட் அஃபேர் படிங்க. ஸோ மேக்ஸ் பாருங்கள், ஜிஎஸ் நல்லா படிங்க. ஸோ தமிழ் நான் கொடுக்குற வகுப்பு நீங்கள் கரெக்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த வருஷம் நம்ம வெற்றி நோக்கி பயணிக்கலாம், ஓகேவா? சரி, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.